1983ல் கபில் தேவ் தலைமையில் இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ செலிப்ரேட் பண்ண லட்சக்கணக்கான ரசிகர்களில் அந்த 10 வயசு பையனும் ஒருத்தன். த கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி ஆஃப் இந்தியா, என்னோட ரோல் மாடல், என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட ஐடல் சச்சின் டெண்டுல்கரோட வேர்ல்ட் கப் ஸ்டோரியை இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை. சச்சின் டெண்டுல்கர் 6 வேர்ல்ட் கப் விளையாடிருக்காரு, ஜாயின் மோஸ்ட் பை எனி பிளேயர் இன் த வேர்ல்டு. ஒவ்வொரு வேர்ல்ட் கப்பில் என்னென்ன நடந்துச்சு, அதில் அவரோட பங்களிப்பு என்ன, 10 வயசில் அவர் செட் பண்ண அந்த கோல் அவர் எப்படி அச்சீவ் பண்ணார், அதுக்கு எவ்வளோ தியாகங்கள் அவர் பண்ணார், எவ்வளோ பேஷனேட்டாகவும் எவ்வளோ பேஷண்ட்டாகவும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் இருந்தார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். (1992) வேர்ல்ட் கப் தான் மாஸ்டர் ஆடுற ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அந்த வேர்ல்ட் கப்புக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த டெஸ்ட் சீரீஸில் 2 செஞ்சுரிஸ் அடித்து பயங்கரமான ஒரு பேர் ஆல்ரெடி டெண்டுல்கருக்கு வந்துருச்சு கிரிக்கெட்டிங் வேர்ல்டில். வழக்கமாக ஒரு வேர்ல்ட் கப்புக்கு பயங்கர பில்டப்ஸ் இருக்கும், ஆனால் அந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்புக்கு பயங்கர ஹைப் இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா 1987க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வர வேர்ல்ட் கப் 1992. ஆல்சோ வேர்ல்ட் கப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கலர் ஜெர்சி வித் ஒயிட் பாலில் விளையாடுறது அந்த வேர்ல்ட் கப்பில் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த வேர்ல்ட் கப்பில் சொல்லிக்கிறதுக்கு நமக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்த வேர்ல்டு சாம்பியன்ஸான பாகிஸ்தானையே நம்ம பீட் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் கூட வேர்ல்ட் கப்பில் அன்பீட்டனாக இருக்கிற ஸ்ட்ரீக் ஆரம்பித்தது 1992 வேர்ல்ட் கப்பில் தான். முகமது அசாருதீன் தலைமையில் விளையாண்ட அந்த வேர்ல்ட் கப் நமக்கு ரொம்ப சிறப்பான வேர்ல்ட் கப்பாக அமையலை. நிறைய மேட்சஸ் விளையாடி 2 மேட்ச் தான் நம்ம வின் பண்ணோம். அதில் ஒன்று பாகிஸ்தான் கூட, இன்னொன்று ஜிம்பாப்வே கூட. அந்த ஜெயிச்ச 2 வேர்ல்ட் கப்லேயுமே மேன் ஆஃப் த மேட்ச் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். கோலி சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 22 இயர்ஸ் ஒரு நேஷனோட பேர்டனை அவர் சுமந்திருக்காரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது ஆரம்பித்தது 1992 வேர்ல்ட் கப்லேருந்து தான். அதே வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் அப்போ ஃபில் சிமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேனோட கேட்சை பிடிச்சிருப்பாரு. பயங்கரமான அத்லெட்டிசிசம் அந்த கேட்சில் இருக்கும். முடிஞ்சால் அந்த கேட்சை ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி பாருங்கள். வேர்ல்ட் கப் ஜேர்னியோட ஆரம்பமே பெருசாக அமையலை, பயங்கரமான அடி. சரி, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் தானே, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அடுத்த வேர்ல்ட் கப்பில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வேர்ல்ட் கப். ஏன்னா இது இந்தியாவில் நடந்தது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் ஜாயிண்ட்டாக இந்த வேர்ல்ட் கப் நடத்தினாங்க. இந்த வேர்ல்ட் கப் அப்போது மாஸ்டருக்கு வெறும் 23 வயசு தான். ஆனால் டீம்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இம்பேக்ட்ஃபுல் அண்ட் செலிப்ரேட்டட் கிரிக்கெட்டராக அப்போவே வளர்ந்துட்டார். 2000ஸ்க்கு அப்புறம் டெபு ஆன சேவாக் ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பார் இல்லையா, அதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை 90ஸ்ல வித் காஷன் தலைவர் ஆடுவார். அந்த வேர்ல்ட் கப்பில் நடந்த ஒவ்வொரு மேட்சும் நமக்கு ஃபீஸ்ட்டு தான். கென்யா கூட செஞ்சுரி, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு 70 இன் சேசிங். வான்கடையில் நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டெண்டுல்கர் இன்னிங்ஸ். 84 பாலில் 90 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு வெல் சேசிங். எனக்கு தெரிஞ்சு கிளென் மெக்ராவை அந்த அளவுக்கு தலைவரே வேற எந்த மேட்ச்லையுமே டாமினேட் பண்ணதில்லை. மரண அடி. இந்த நெர்வஸ் 90s டெண்டுல்கர் தனக்காக ஆடுறாரு இந்த மாதிரி சொல்கிறவனைலாம் செருப்பால் அடிக்கிற விதமாக 90 ரன்ஸில் இருக்கும்போது மார்க்வா போட்ட ஒரு வைட் பாலை இறங்கி வந்து அடித்து அவுட் ஆகிருப்பார். தன்னோட செஞ்சுரி தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா நின்று சிங்கிளாக அடிச்சிருக்கலாம். ஆனால் டீமுக்கு சேஸ் பண்ணணும்னு சொல்லி டவுன் த ட்ராக் வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிருப்பார் அந்த மேட்ச்சில். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் இந்தியா தோற்றுருவோம். அதை விட 137 பால்ஸில் 137 ரன்ஸ் ஸ்ரீலங்கா கூட டெல்லியில் அடித்தார். மாஸ்டர் செஞ்சுரி அடித்தா அந்த மேட்ச் இந்தியா தோற்றுரும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற எல்லாத்துக்கும் ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த மேட்ச்சில் நம்ம 270 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் மனோஜ் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு லெஜண்ட் 4 ஓவர் 47 ரன் கொடுத்து பேட்டிங்லேயும் சொல்லிக்கவே முடியாதபடி டாட் பால்ஸ் ஆடி அந்த மேட்சையே ஸ்ரீலங்கா பக்கம் திருப்பி விட்டுட்டாரு. ஒன் ஆஃப் த எலிகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் மாஸ்டர் வெண்ட் இன் வெயின் ஆஸ் யூஷுவல். இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிச்சோன்னா தெரியும், வழக்கமாக 90ஸ்ல டெண்டுல்கரோட பேட்டில் MRF ஸ்டிக்கர் இருக்கும். ஆனால் 1996 வேர்ல்ட் கப்பில் எந்த ஸ்பான்சர் ஸ்டிக்கரும் இல்லாமல் பிளெயின் பேட்டை வச்சு ஆடிட்டு இருப்பாரு. மிட் டோர்னமெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்பான்சர் நான் இவ்வளோ பணம் தரேன், உங்களோட பேட்டில் இந்த ஸ்டிக்கரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பாதி டோர்னமெண்ட் நான் ஸ்டிக்கர் இல்லாமல் இந்த பேட்டில் பழகிட்டேன், எனக்கு திருப்பி இப்போ ஸ்டிக்கர் போட்டேன்னா தட் மை டிஸ்ட்ராக்ட் மை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி தனக்கு வந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்பிட்டாரு. அதுதான் மாஸ்டர். அப்படி எப்படின்னு மற்ற டீம்ஸ் கூடலாம் ஜெயிச்சு குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அஜய் ஜடேஜாவோட பிரில்லியன்ட் 45 of 25 அண்ட் வெங்கடேஷ் பிரசாத்தோட அந்த ஃபேமஸ் அமீர் சோஹேல் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்தியா செமிஃபைனல்ஸ் போச்சு. செமிஃபைனல்ஸில் ஃபஸ்ட்டு 3 பாலில் 2 விக்கெட் எடுத்து பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்த இந்தியா அதுக்கப்புறம் அரவிந்தா டிசில்வாவோட சிங்கிள் ஹேண்டட் எஃபர்ட்னால 250 odd ரன்ஸ் அடித்தா இந்தியாவுக்கு ஃபைனல்ஸில் பிளேஸ் இருக்குங்கிற ஒரு மாடரேட் டார்கெட்டோட நம்ம சேசிங் ஆரம்பித்தோம்.
மாஸ்டர் ஆஸ் யூஷுவல் நாலா பக்கமும் பவுலர்ஸை சிதற விட ஆரம்பித்தார். சூப்பராக போயிட்டு இருந்தது. இன்னொரு சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாலும் ஒரு சைடில் தலைவர் நின்று சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஸ்பின்னர்ஸோ மீடியம் பவுலர்ஸோ லெக்கில் போட்டால் அழகாக ஃபைன் லெக்கில் ஒரு நச் பண்ணிவிட்டு சிங்கிள் ஓடுறது தலைவரோட வழக்கம். அந்த மாதிரி நச் பண்ணிட்டேன், நான் ஃபைன் லெக் வரைக்கும் பால் போயிடுச்சுன்னு நினச்சி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் க்ரீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பால் கழுவித்தரனாவை தாண்டி போகலைன்னு. ஸ்டம்பிங் ஆகிட்டார். சேசிங் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த டைமில் தலைவர் அவுட் ஆகி அந்த மொமெண்டம் அப்படியே போய் அடுத்து வந்த ஒவ்வொருத்தனும் மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்தியா தோத்தா எனக்கு என்னென்னு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுலேயும் கேப்டன் முகமது அசாருதீன் அவுட் ஆன விதத்தை இப்போ நினச்சாலும் பச்சை வெறி வரும். 120 ரன்னுக்கு 8 விக்கெட் போனதுக்கப்புறம் ஈடன் கார்டன் க்ரௌடு அதோட வேலையை பார்த்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாண்டையே பற்ற விட்டுட்டு மேட்ச் அபேண்டன் பண்ணி மேட்சை ஸ்ரீலங்காவுக்கு அவார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனோட மைண்ட்லேயும் இந்த ஒரு மேட்ச் என்றைக்குமே போகாத ஒரு தழும்பாக இருக்கும். கேரி ஜாப் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அந்த டேர்முக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் 1996 வேர்ல்ட் கப்பில் டெண்டுல்கரோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த வேர்ல்ட் கப்பில் டெண்டுல்கர் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் 523 ரன்ஸ் அடித்தார். டெண்டுல்கருக்கு அடுத்து ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் சிந்து 170 ஆட் ரன்ஸ். இதுலேயே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுதான் 90s நடந்த பெரும்பாலான இந்தியன் மேட்சஸோட தோல்விக்கு முக்கியமான காரணம். முக்காவாசி மேட்ச்சில் 90s இந்தியாவுக்கு இதுதான் நிலைமை. மாஸ்டரோட வேர்ல்ட் கப் ட்ரீம் செகண்ட் டைம் ஷேட்டர்ட். 16 வருஷம் கழிச்சு ஹோம் ஆஃப் கிரிக்கெட் இங்கிலாந்துக்கு வேர்ல்ட் கப் திருப்பி போச்சு. 87 to 92க்கு 5 இயர்ஸ் கேப் இருந்ததுனால 96 to 99 3 இயர்ஸ்லேயே வச்சுட்டாங்க. இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பாக உதவ வாங்கிட்டு தான் வருவோன்னு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ஒரு டீசெண்டான வேர்ல்ட் கப்னே சொல்லலாம். இந்த வேர்ல்ட் கப் நடக்கும்போது தான் மாஸ்டரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நடந்தது. அவரோட டேட்ஸ் டிமைஸ். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் இந்தியா தோற்றதுக்கப்புறம் டெஸ்பரட்டாக ஜிம்பாப்வே கூட ஜெயிச்சே ஆகணுங்கிற டைமில் வந்த அந்த நியூஸ்னால டெண்டுல்கர் ஹேட் டு ஃப்ளை பேக் டு மும்பை. அவரோட ரிச்சுவல்ஸை பண்ண 2வது நாள் பேக் டு இங்கிலாந்து. அடுத்த மேட்ச் கென்யா கூட 101 பாலில் 140 ரன் அடித்து வழக்கமாக செஞ்சுரி அடிச்சுட்டு வானத்தை பார்த்து பேட்டை தூக்குவார். அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அது கடவுள். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு டைம் மேலே பார்க்கும்போதும் அவரோட அப்பாவை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எந்த டெண்டுல்கர் ஃபேன்ஸ்னாலையுமே அந்த கென்யா இன்னிங்ஸை மறக்கவே முடியாது. அது கென்யா தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப்பில் ஜிம்பாப்வே கூட தோற்றதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு இன்னிங்ஸ். அந்த வேர்ல்ட் கப்பில் டெண்டுல்கர் கிட்ட நம்ம எப்படி பேட்டிங் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணது ராகுல் டிராவிட். கென்யா கூட ஒரு செஞ்சுரி, ஸ்ரீலங்கா கூட ஒரு செஞ்சுரி, முக்கியமான மேட்ச்லலாம் 50 அப்படின்னு அந்த வேர்ல்ட் கப்லேயே ஹையஸ்ட் ரன் கெட்டராக ராகுல் டிராவிட் இருந்தார். இந்த வேர்ல்ட் கப்பில் சிறப்பாக நடந்ததுன்னு பெருசாக வேறு எதுவும் சொல்ல முடியாது எக்ஸப்ட் ஃபார் த ஹேட்ரிக் வின் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் இன் வேர்ல்ட் கப்ஸ். 1999 வேர்ல்ட் கப்லேயும் வெறும் 227 ரன்ஸ் அடித்து இந்தியா அதை டிஃபெண்ட் பண்ணி வெங்கடேஷ் பிரசாத் ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தான் கூட சூப்பராக பவுலிங் போட்டு 5 எடுத்தார். அந்த 1999 வேர்ல்ட் கப்பில் 26 வயசான சச்சின் டெண்டுல்கருக்கு இந்தியன் ஃபேன்ஸ் ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படுறாரு. என்னதான் அவர் அப்படி கூப்பிட்றது அவருக்கு பிடிக்காது அப்படின்னாலும் கடவுள்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? 3 வேர்ல்ட் கப் முடிஞ்சது, 30 வயசாச்சு. இந்தியன் கிரிக்கெட்டையே ரெவல்யூஷனைஸ் பண்ண சௌரவ் கங்குலி கேப்டன்சியில் வர ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். மாஸ்டர் கூலியில் வர ரஜினி அப்படின்னா தாதா தான் கலீஷா. டெண்டுல்கர் தன்னோட 5வது வேர்ல்டு கப் ஆடுறாரு. ஒவ்வொரு பிளேயர்ஸ் வீட்லேயும் கல் அடித்து கொடும்பாவைகளை எரித்து செருப்பால் அடிச்சுன்னு எல்லாம் மீறி போயிடுச்சு. ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. எப்படி ஒரு வேர்ல்டு கப் எல்லா விஷயத்துலையுமே கோட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2011 தான் எக்ஸாம்பிள். இப்படி என்டையர் பேட்டிங் ஆர்டர் வேற லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கு. வி டிட் இட் ஃபார் சச்சின் அப்படின்றது தான்.